என்ன ஆயிற்று அரசே? மூக்குத்தி எனக்கானது தானே? எனக்காகத்தானே கொண்டு வந்தீர்கள்? இந்த மூக்குத்தி உனக்கானது அல்ல. இதை உனக்கு கொடுப்பதற்கு கொண்டு வரவில்லை. என்ன சொல்கிறீர்கள் அரசே? இந்த மூக்குத்தி எனக்கான அன்பு பரிசு இல்லையா? அப்படியானால் இந்த மூக்குத்தி யாருக்கானது? அரசியார் செண்பகவல்லிக்கா? அதை எதற்காக என்னிடம் கொண்டு வந்து காட்டினீர்கள்? இந்த மூக்குத்தி உனக்கும் அல்ல, அரசியார் செண்பகவல்லிக்கும் அல்ல. என்னையும் இந்த கோலமலையையும் என் மக்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அந்த அம்மனுக்கு. அரசே, இந்த மூக்குத்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. தயவு செய்து இதை எனக்கே கொடுத்து விடுங்கள். நீங்கள் பொற்கொள்ளரிடம் சொல்லி இதே போல் வேறொரு மூக்குத்தியை உருவாக்கி அதை அம்மனுக்கு அணிவீங்கள். இதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அரசே. நீ இவ்வளவு அற்ப புத்தி உள்ளவளா? இதை உன்னிடம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை நந்தினி. பொன்னகைகளையும் பட்டுப்புடவைகளையும் எந்த பெண்ணும் விட்டுக் கொடுக்க மாட்டாள் அரசே. இந்த மூக்குத்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதை எனக்கே கொடுத்து விடுங்கள். அம்மனுக்கு வேறு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். வாயை மூடு. நான் இவ்வளவு சொல்லியும் அம்மன் மூக்குத்தி மீது நீ ஆசைப்படுவது ஏற்புடையதல்ல நந்தினி. எனக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக அதை வேண்டிக் கொண்டு அம்மனுக்காக உருவாக்கிய மூக்குத்தி இது. இது உனக்காக உருவாக்கியது அல்ல. உன் அற்ப புத்தியை காண்பித்து விட்டாய். உன்னை அழைத்து வந்திருக்கவே கூடாது. ஏதோ நீ ஆசைப்பட்டாய் என்பதற்காக உன்னை அழைத்து வந்தது தவறாகிவிட்டது. நீ எனக்கு மட்டுமல்ல, அந்த அம்மனுக்கே துரோகம் இழைக்க துணிந்து விட்டாய். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. மூக்குத்தியின் அழகில் புத்தி கெட்டு அவசரப்பட்டு ஏதேதோ பேசிவிட்டேன். சரி போ. இனி எப்பொழுதும் இந்த மூக்குத்தி மீது மட்டும் நீ ஆசைப்படவே கூடாது. உங்கள் எண்ணம் போல் நடந்து கொள்வேன் அரசே. இனி எப்போதும் இந்த மூக்குத்தி மேல் ஆசைப்பட மாட்டேன். நான் வருகிறேன். அரசே, வா தேவி, அமரு. பால் அருந்துங்கள். சாதாரணமாகவே அம்மன் அழகுதான். இன்று மூக்குத்தி அணிவித்த பிறகு கொள்ளை அழகு. பார்ப்பதற்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அம்மன் மட்டுமா அழகு? நீயும் கூட அழகுதான். இப்பொழுது உன்னை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. போதும் போதும். ஏதோ நமக்கு இன்றுதான் திருமணமானது போல் பேசுகிறீர்களே. நமக்கு திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. அதனால என்ன தேவி? தம்பதியர் எப்பொழுதும் அன்றுதான் திருமணம் நடந்தது போல நினைத்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். அவர்களுடைய தாம்பத்தியமும் நன்றாக இருக்கும். தங்களுடன் பேசி ஜெயிக்க முடியுமா? அரசே, மூக்குத்தி அணிவித்த பிறகு அம்மனுக்கு அழகு மட்டும் கூடவில்லை, அம்மனுடைய சக்தியும் கூடியிருக்கிறது. ஆமாம் தேவி, அதை நானும் கவனித்தேன். எப்படியோ அம்மன் மனது வைத்து நம் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள் அரசே. நிச்சயம் அம்மன் நம் மீது கருணை காட்டுவாள். நானும் நீங்களும் தாயும் தந்தையும் ஆவோம். நம்மை அப்பா அம்மா என்றழைக்க அம்மன் நமக்கு வாரிசு கொடுப்பாள். நல்ல வேளை, இங்கு யாரும் இல்லை.
நான் ஆசைப்பட்ட மூக்குத்தி எனக்கே கிடைத்து விட்டது. இந்த மூக்குத்தி இனி எனக்கு தான் சொந்தம். இது என்னுடைய மூக்குத்தி. தேவி, யாரோ உன்னையும் என்னையும் எழுப்புவது போல குரல் கேட்டதே. ஆம் அரசே, ஆபத்து ஆபத்து எனவும் கேட்டது.